விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா முழைக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னிருதோளும் பயந்ததனி பழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மார்கழி 17 1/1/2025 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில், ஆங்கில புத்தாண்டு நாளில், நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் தரிசிப்பதற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது இன்று தொடங்கப்படக்கூடிய இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் எப்பொழுதும் புதுமையாக இருக்கக்கூடியவன் என்று அருணகிரிநாத பெருமானாலே பாடப்பெற்ற முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலங்கள் ஏராளமாக நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. அதில் குறிப்பிடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையம், அதில் விநாயகபுரம் என்று சொல்லப்படக்கூடிய மலை உச்சி, அந்த மலை உச்சியில் தம்டகோடி என்று சொல்லக்கூடிய இடத்தில் முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகின்றார். வள்ளி தெய்வயானை சமேதராக முருகப்பெருமான் இந்த தம்டகோடி மலையில் கிழக்கு நோக்கி சன்னதி கொண்டு அருள்பாலிப்பது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் எது என்று சொன்னால் கடம்ப மரம். அதாவது கடம்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்பது கந்த புராணத்திலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழிலும் பல இடங்களில் கடம்ப மலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன் முருகன் என்று. எனவே அந்த கடம்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் ஸ்தல விருட்சமாக கடம்ப மரம் இருப்பது என்பது மிக மிக பொருத்தமுடையது அல்லவா? இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அப்படி எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலை நாம் மேலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால், நட்சத்திர வடிவில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இருப்பது நமக்கு தெரிய வரும். அப்படி நட்சத்திர வடிவில் என்று சொல்கின்ற நேரத்தில் ஷட்கோண வடிவில், அதாவது அறுகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்ற அமைப்பில் ஆலயம் அமைந்திருக்கின்றது. ஷட்கோணம் என்று சொன்னால் அது முருகப்பெருமானுக்கு உரியது. எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான வலிமை மிக்க மந்திரம் எது என்று சொன்னால், ஓம் சரவணபவ என்று சொல்லப்படக்கூடிய 6 எழுத்து. அந்த 6 எழுத்து இருக்கக்கூடிய சரவணபவ என்பதை எந்திரமாக அமைத்து வழிபாடு செய்கின்ற நேரத்தில் ஷட்கோண அமைப்பில், அதாவது மேல் நோக்கி ஒரு கோணம், அப்படி கீழ் நோக்கி ஒரு கோணம், அப்படி அருகில் பார்த்தால் 2 கோணங்கள் என்று அப்படி ஷட்கோண அமைப்பில் அமைப்பது என்பது ஒரு சம்பிரதாயமான முருகன் வழிபாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம். அப்படிப்பட்ட ஷட்கோண அமைப்பில், நட்சத்திர அமைப்பில் இந்த ஆலயம் அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அல்லது பொருத்தமான நிகழ்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிக்கு அருகில் கண்ணமங்கலம், அதில் தம்டகோடி என்று சொல்லக்கூடிய இடத்தில் முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி பிரகாரத்தில் சன்னதிகள் என்று பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி இருக்கின்றது. தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி என்று பார்க்கின்ற நேரத்தில் கன்னிமூல கணபதிக்கு சன்னதி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக சத்குரு அருணகிரிநாதர் பெருமானுக்கும் சன்னதியானது இங்கே அமைக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட முருகப்பெருமானை கார்த்திகை மகளிர் 6 பேர் வளர்த்தார்கள் என்பது கந்தபுராணம் காட்டக்கூடிய அற்புதமான செய்தி. அந்த கந்தபுராணம் காட்டக்கூடிய அந்த 6 கார்த்திகை மகளிர் இங்கு சதாசர்வகாலம் பிரகாரத்தில் அந்த மூலஸ்தானத்தில் முருகப்பெருமானை பார்த்தவாறு தரிசித்தவாறு இருக்கக்கூடிய வகையில் சிலையாக விக்கிரகமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த 6 பேர் யார் என்று அவர்களுடைய பெயர் கீழே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த 6 பேரும் யார் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அபரகேதி, வர்த்தகேதி, மேகந்தி, அம்பா, துலா, நிகர்தானி என்று இந்த 6 பெண்கள் கார்த்திகை மகளிர் முருகப்பெருமானை
வளர்த்தார்கள் என்பது நமக்கு கந்தபுராணம் தரக்கூடிய அற்புதமான செய்தி. இப்போ இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததன் காரணமாக சிவபெருமான் என்ன செய்தார்? இந்த கார்த்திகை பெண்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார். என்ன வரம் என்று சொன்னால், இந்த கந்தந்தனை நீர் போற்றிய காரணத்தால் உங்கள் மைந்தன் என்னும் பெயர் ஆகுக. அதாவது முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு பெயரானது உண்டு. அந்த கார்த்திகேயன் என்ற பெயரானது எப்படி ஏற்பட்டது? கார்த்திகை பெண்கள், அதாவது நட்சத்திர வடிவத்தில் கார்த்திகை பெண்கள் 6 பேர் விண்ணில் இருப்பதாக இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அந்த கார்த்திகை பெண்கள் தான் இந்த முருகனை வளர்த்தார்கள். ஆகையினால் இப்பொழுது இந்த கந்தனை நீங்கள் போற்றிய காரணத்தினாலே உங்கள் மகன் என்ற பெயர், கார்த்திகேயன் என்ற பெயர் இவனுக்கு ஏற்படட்டும் என்று சிவபெருமான் அருள் செய்தார். அடுத்ததாக யாராவது கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தீவினைகள் அனைத்தும் அழிந்துவிடும், அவர்கள் மறுபிறவியில்லாத தன்மையை அடைவார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கக்கூடிய தம்டகோடி முருகப்பெருமானை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். 2025ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகில் கண்ணமங்கலம், அதற்கடுத்து அருகில் விநாயகபுரம், அந்த விநாயகபுரத்திற்கு அருகில் ரெட்டிப்பாளையம், அதன் மீது ஒரு மலை, அந்த மலையில் பார்த்தோம் என்று சொன்னால் தம்டகோடி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த இடத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அற்புதமாக ஆலயம் கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் பக்தர்களுக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏறத்தாழ 21 அடி உயரத்தில் தங்க ரதமானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த தங்க ரதமானது விசேஷ நாட்களில் முருகப்பெருமான் அப்படி உலா வருவதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் என்ன என்று சொன்னால் கடம்ப மரம் என்று நம்ம பார்த்தோம். அந்த கடம்ப மரத்தில் குழந்தை பேறு வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த கடம்ப மரத்தில் தொட்டில் கட்டி மலை மீது ஏறி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது வெகு விரைவில் அமைந்து விடுகின்றது என்று அப்படி இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய அற்புத வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த முருகப்பெருமானை நாம் வந்து அப்படி வணங்குகின்ற நேரத்தில் வள்ளி தெய்வயானை சமேதராக காட்சி தரக்கூடிய இந்த முருகப்பெருமான் திருத்தணியில் எப்படி முருகப்பெருமான் சன்னிதானத்தில் மூலஸ்தானத்தில் முருகன் மட்டும் இருப்பார், அப்படி வள்ளி நாச்சியாருடைய சன்னதி வலது பக்கத்தில் தனியாக இருக்கும். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெய்வ யானை சன்னதி தனியாக இருக்கும். அந்த திருத்தணிகைக்கு அந்த பெயர் ஏன் வந்தது என்று சொன்னால் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு முருகன் தன்னுடைய கோபம் தணிந்து குடிகொண்ட இடம் என்ற காரணத்தினாலே அதற்கு திருத்தணிகை என்ற ஒரு பெயரானது இருக்கின்றது. அந்த திருத்தணிகையை போலவே இந்த தம்டகோடி மலையிலும் முருகப்பெருமான் அப்படி வள்ளி தெய்வ யானை சமேதராக, ஆனால் ஒரே வித்தியாசம், மூலஸ்தானத்தில் அப்படி வள்ளி தெய்வ யானை சமேதராகவே இங்கு காட்சி தருகின்றார். எனவே திருத்தணிக்கு நிகரான ஒரு அற்புத ஆற்றல் மிக்க முருகனுடைய ஸ்தலம் என்று பக்தர்களாலே கொண்டாடப்படுகின்றது. இந்த முருகப்பெருமானை நாம் வேண்டினோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்னதாங்க கிடைக்காது? அதற்காகத்தானே அந்த முருகப்பெருமான் வள்ளல் என்று அழைக்கப்படுகின்றான். அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த வள்ளி மணாளனாக இருக்கக்கூடிய முருகன் அருளை வாரி வாரி வழங்குகின்றான். எனவே இப்படி அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புத முருகனாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிக்கு அருகில் கண்ணமங்கலம், அங்கு தம்டகோடி என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலையின் மீது அருள் பாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.